இப்போ சில்க் சுமிதா அவங்கள பத்தி நீங்க இந்த சேனல்லயே சொல்லியிருக்கீங்க. சில்க் அவங்க கடிச்சு வச்ச ஆப்பிளே வந்து ஏலத்துக்கு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விமர்சனம் நீங்க வச்சீங்க. ஆல்ரெடி வந்து சில்க் சுமிதா அவங்கள பத்தி ஒரு பயோபிக் மூவி வந்து அதுவுமே நல்லா ஹிட் ஆச்சு. இப்போ திருப்பியும் அவங்கள பத்தின வந்து ஒரு பயோபிக் மூவி இந்த மாதிரி எந்த ஒரு ஆர்டிஸ்ட்டுக்குமே வந்து 2 வாட்டி ஒரு பயோபிக் மூவி வந்து வந்ததா எனக்கு தெரிஞ்சு இல்லை சார். அந்த அம்மா வீட்டு வேலை தேடி சென்னைக்கு வருது. அப்படி வந்த பொழுது அந்த அம்மாவுக்கு சினிமா வாய்ப்பு வருது. சினிமாவை கட்டி ஆண்ட குழுக்கள் நடிகைகள் சிஐடி சவுந்தலா, அதற்கு பிறகு ஜெயமாலினிக்கு பிறகு 80-90களில் சில்க் சுமிதா தான். பாராளுமன்றத்தில் இந்திரா காந்தியை யார் இந்த சில்க் சுமிதா கேட்கிற அளவுக்கு டெல்லி வரை இந்த அம்மாவுடைய புகழ். இந்த சில்க் சுமிதாவை பொறுத்த வரைக்கும் ஏன் இத்தனை படங்கள் அந்த அம்மா கமிட் ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, சினிமா செட்டில் ரோட்டில் போய் சாயங்காலம் மிளகா பஜ்ஜி வாங்கி தின்னுட்டு இருப்பாங்கல்ல, ஏய் எனக்கு ஒன்று கூட அதை வாங்கி இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்கணும். சில்க் சுமிதாவுக்கு இத்தனை படம், குணச்சித்திர வேடம், ஒரு டான்ஸு, கிளாமர் ஆக்டிங் எல்லாம் எப்படி மேலும் மேலும் வருதுன்னா, சில்க்கு உடைய கால் சீட் வாங்கிட்டால டிஸ்ட்ரிபியூட்டர் பணம் கொடுக்க ஆரம்பிச்சிடும், வியாபாரம் ஆரம்பிச்சிடும். பட தயாரிப்பு நின்று போன பிறகும் தான் உதவி செஞ்சு அந்த மாதிரி நிறைய படங்கள் ரிலீஸ் பண்ணி படம் எடுப்பதற்கு பட தயாரிப்பாளர்கள் பணம் இருக்க இல்லையா சில்க்கு கால் சீட் வச்சிருப்பான். யார் வீட்டு திருமணம், யார் வீட்டுக்கு உதவி, எது கேட்டாலும் இருந்த காசு அப்படியே அந்த அம்மா கொடுத்துருவோம். என்னை கேட்டால் அஜித்துடைய மனைவி ஷாலிலின்னு நினைக்கிறேன், தனக்கு வந்து அத்தனை பரிசு பொருள்களையும் அந்த குழந்தைக்கு அந்த அம்மா எங்கே ஷூட்டிங் ஸ்பாட்லேயே கொடுத்துருச்சான், சிங்கப்பூர்லேயோ மலேசியாவிலையும். அவங்க கல்யாணம் பண்ணிக்கல. அப்போ அந்த பாபு தான் கல்யாணம் டாக்டர் திருமணம் செய்யறதுக்கு அந்த அம்மா கடைசி வரைக்கும் நம்பிட்டு இருந்தாங்க. ஆனால் அவன் அந்த மகனோட சுற்றி திரிந்த சில ஊதாரிகள் இந்த அம்மாவுடைய காசை பூரா திருடிட்டு போயிடுவான், இந்த அம்மாவுடைய பொருளை பூரா தெரியாமல் எடுத்துகிட்டு போயிடுவான். பாபு நேர்மையான மனிதர். பாபுடைய மகனுடைய கூட்டாளிகள் பூரா என்னுடைய உழைப்பு பூரா சொல்லிட்டான், பீரோத்து நகையை எடுத்துகிட்டு போயிட்டான், பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டான், மகன் ஸ்தானத்தில் நான் அவனை பார்த்தேன், ஆனால் அவன் என்னைய ஒரு பாலியல் தொழிலாளியாக தான் பார்த்தான். நம்ம கடைசியில் மரணமடைகிற போது பதிவு பண்ணுது. அவங்க எதனால சூசைட் பண்ணாங்க, யாருனால சூசைட் பண்ணாங்கன்ற அந்த கேஸ் வெளில வரலையா? அதாவது சக நண்பர்களோட தன்னை சமூகத்தில் கற்பனை பண்ண முடியாத கதாபாத்திரமாக என்ன நெருங்கினாங்க. பாலு மகேந்திர சோபா கதையும் அதே தான். பல பெண்களுடைய அந்த புறம் மிகுந்த மர்மங்கள் நிறைந்தது. நடிகையினுடைய நாய் இறந்து போனால் நடிகை வீட்டில் துக்கம் விசாரிப்பதற்கு ஆயிரக்கணக்கான ஆட்கள் வரும், ஆயிரக்கணக்கான கார்கள் வரும். நடிகையே இறந்து போனால் கேட்பதற்கு நாதி இருக்கு. சாவுத்திரியே கடைசி காலத்தில் ஜெமினி கணேசனை விரட்டி விட்டு நீங்கள் நீச்சல் குளத்தோடு கூடிய வீடு, மாடிக்கே கார் போகும் சாவுத்திரி வீடு. சிலுக்கு கூட்டம் மாதிரி தான் இப்போ விக்கிரவாண்டியில் விஜய்க்கு கூடிச்சு. அவர் பெண் சிலுக்கு, இது ஆண் சிலுக்கு. பிபிடி சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அமிர்தா. இன்னைக்கு நம்மளோட தமிழா பாண்டியன் சார் தான் இருக்காரு. நிகழ்ச்சிக்கு போகலாம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். இப்போது சில்க் சுமிதா அவங்கள பற்றி நீங்கள் இந்த சேனல்லே சொல்லியிருக்கீங்க. சில்க் அவங்க கடிச்சு வச்ச ஆப்பிளே வந்து ஏலத்துக்கு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விமர்சனம் நீங்கள் வச்சிங்க. ஆல்ரெடி வந்து சில்க் சுமிதா அவங்கள பற்றி ஒரு பயோபிக் மூவி வந்து அதுவுமே நல்லா ஹிட் ஆச்சு. இப்போ திருப்பியும் அவங்கள பற்றின வந்து ஒரு பயோபிக் மூவி இந்த மாதிரி எந்த ஒரு ஆர்டிஸ்ட்டுக்குமே வந்து 2 வாட்டி ஒரு பயோபிக் மூவி வந்து வந்ததா எனக்கு தெரிஞ்சு இல்லை சார். ஏன்னா சாவித்ரி அவர்கள், ஏன் இங்கே ஆளுமையாக அந்த ஜெயலலிதா மேம், அவங்கள இந்த மாதிரி நிறைய பேரோட பயோபிக் இருந்துமே, ஆனால் இவங்க பேரில் மட்டும் 2 பயோபிக் இப்போ வரப்போகுது. ஒன்று ஆல்ரெடி ஹிட் ஆகியும் இப்போ 2வது வாட்டியும் வரப்போகுது. அவங்களுக்கு அவ்வளோ ஃபேன்ஸ், அவங்களுக்கு அவ்வளோ வந்து ரொம்ப நல்ல மனசு. அதர் சைட் ஆஃப் வந்து சில்க் சுமிதா அப்படின்னு சொல்லும்போது அவங்க ரொம்ப நல்ல மனசு, ஹெல்பிங் டெண்டன்சி அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சொல்கிறாங்கல்ல சார். ஸோ நீங்கள் அந்த காலத்துலேருந்தே வந்து யூ ஹவ் ட்ராவல்டு. ஸோ நீங்கள் என்ன ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? சில்க் சுமிதா ஆந்திரா ஒரு மிக பிற்படுத்தப்பட்ட ஒரு மாவட்டத்திலிருந்து அந்த அம்மா வீட்டு வேலை தேடி சென்னைக்கு வருது. அப்படி வந்த பொழுது அந்த அம்மாவுக்கு சினிமா வாய்ப்பு வருது. பார்ப்பதற்கு கருப்பாக, அதே போல்
ஆந்திராவுக்கே கிராமத்துக்கு உண்டான முக சாயலோடு ஓகே இருக்கக்கூடிய நடிகை. முதல்ல குணச்சித்திர வேடம் தான் அந்த அம்மாவுக்கு. குணச்சித்திர வேடம் எந்த வேடம் கொடுத்தாலும் சரி. அப்போ அந்த காலத்தில் சினிமாவை கட்டி ஆண்ட குழுக்கள் நடிகைகள் சிஐடி சகுந்தலா. அதற்கு பிறகு ஜெயமாலினி. ஜெயமாலினிக்கு பிறகு 80-90களில் சில்கு சுமிதா தான். நீங்கள் பாராளுமன்றத்தில் இந்திரா காந்தியை யார் இந்த சில்கு சுமிதா கேட்கிற அளவுக்கு டெல்லி வரை இந்த அம்மாவுடைய புகழ் சார். இதை உண்மை செய்தி. அப்போது இந்த சில்கு சுமிதாவை பொறுத்த வரைக்கும் ஏன் இத்தனை படங்கள் அந்த அம்மா கமிட் ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, முதலில் எடுக்கக்கூடிய தயாரிப்பாளர் 1 லட்ச ரூபா சம்பளம், 2 லட்ச ரூபா சம்பளம், ஒரு 10,000 ரூபா அட்வான்ஸ் கொடுத்தான்னா 10,000க்கு அந்த அம்மா படத்தை நடித்து முடிச்சிடும். படம் நடித்து முடித்த பிறகு அந்த தயாரிப்பாளரே வருவான். பழைய படம் பழைய கடனுக்கு சரியாக போச்சு, எனக்கு லாபமே வரல, புதுசாக ஒரு படம் நீங்கள் உங்களை ஒரு ஒரு டான்ஸுக்காக உங்கள் படம் ஓடும், என்கிட்ட பணம் கொடுப்பதற்கு பணம் இல்லை, நான் முதல்லையே உங்களுக்கு 1 லட்ச ரூபா கொடுக்கணும், இந்தாங்க இன்னொரு 10,000 ரூபா, எனக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பை கொடுங்க, சிலுக்கு இருக்காங்கன்னா நான் ஏரியாவில் விற்றுருவேன், டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட பணம் கொடுத்துருவான், அதனால் எனக்கு உதவி செய்யுங்கன்னா சரி சரி கொடு. செட்டில் இப்படி தான். அதே போல் அந்த அம்மா பற்றி சொல்லுகிறவன் என்ன சொல்லுவாங்கன்னா, கடைநிலை ஊழியர்கள் சினிமா செட்டில் ரோட்டில் போய் சாயங்காலம் மிளகா பஜ்ஜி வாங்கி தின்னுட்டு இருப்பாங்கல்ல, ஏய் எனக்கு ஒன்று கூட பெரிய ஸ்டார் அப்படின்ற மாதிரியான ஒரு இதெல்லாம் இல்லை, எனக்கு ஒன்று கூட அதை வாங்கி இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்குமா. அப்போது சில்கு சுமிதாவுக்கு இத்தனை படம், குணச்சித்திர வேடம், ஒரு டான்ஸு, கிளாமர் ஆக்டிங் எல்லாம் எப்படி மேலும் மேலும் வருதுன்னா, புது பட தயாரிப்பாளர் சிலுக்கு உடைய கால் சீட் வாங்கிட்டால டிஸ்ட்ரிபியூட்டர் பணம் கொடுக்க ஆரம்பிச்சிடும், வியாபாரம் ஆரம்பிச்சிடும். ஆனால் இந்த அம்மாவை பொறுத்த வரைக்கும் கராராக யாரிடமும் பணம் கேட்பதில்லை. அது ஒரு காரணம். 2வது, சில பட தயாரிப்பு நின்று போன பிறகும் தான் உதவி செஞ்சு அந்த அம்மா நிறைய படங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்கு. அதனால தான் 80-90களில் சிலுக்கு இல்லாத படமே இல்லை, தயாரிப்பே இல்லை. அந்த அளவுக்கு சிலுக்கு கேரக்டர் ரோலாக இருந்தாலும் சரி, அக்கா தங்கச்சி, கிளாமர், டான்ஸு எல்லாம். படம் எடுப்பதற்கு பட தயாரிப்பாளர்கள் பணம் இருக்க இல்லையா, சில்க்கு கால் சீட் வச்சுருப்பான். யார் கேட்டாலும் சரி சில்க்கு கால் சீட், ஒரு 10 கால் சீட் 20 கால் சீட்டுன்னு அந்த அம்மா கொடுத்துரும். அப்போது இதை வைத்து நீங்கள் பட தயாரிப்பாளர் ஃபைனான்ஸ் வாங்கிடுவான், படம் வளரும். யார் வீட்டு திருமணம், யார் வீட்டுக்கு உதவி, எது கேட்டாலும் இருந்த காசு அப்படியே அந்த அம்மா கொடுத்துருவோம். ஓகே. ஆந்திராவிலிருந்து வருகிற யார் உதவி கேட்டு வந்தாலும் இரவு பகல் 24 மணி நேரம் அந்த அம்மா வீட்டு கதவு தட்டலாம். 1000 ரூபா குறைந்தபட்சம் 1000 ரூபா 500 ரூபா கொடுத்து அனுப்போம். ஆந்திரா விஜயவாடா பகுதியில் ஒரு நக்சல் பாரி ஆயுதங்களோடு மாட்டுப்பட்டான். சென்னை போயிட்டு வந்த டிக்கெட் இருக்குது. ஆந்திரா போலீஸு அவனுக்கு யார் உதவி செய்தாங்கன்னு கைது செய்ய வேண்டி வருது. அப்போ அவன் சொல்கிறான், நான் சில்கு வீட்டில் போய் செலவு காசு இல்லை, போய் ஒரு 1000 ரூபா வாங்கிட்டு வந்தேன். ஆந்திரா முழுக்க தலைப்பு செய்தி. யார் கேட்டாலும் யாருன்னு பார்க்காமல் உதவி செய்யக்கூடிய நடிகை தான் சில்கு சுமிதா. பாரபட்சம் இல்லாமல் அவங்களுக்கு எந்த ஏஜில் பீயிங் வந்து இல்லை லேடிஸாக இருக்கட்டும் சரி, இல்லை வந்து ஜென்ஸாக இருக்கட்டும் சரி, அவங்களுக்கு அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க சார். அதெல்லாம் வந்து பார்க்கும்போது உண்மையாகவே அவங்களோட கேரக்டர் ஐ மீன் என்ன, அவங்களோட குணம், அவங்களோட பிஹேவியர், இந்த மாதிரி நீங்கள் எல்லாருக்கிட்டையும் பழகிற அந்த தன்மை தான் அவங்களை இந்த அளவுக்கு இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுருக்கு அப்படின்றத நம்ம சொல்லணும்ல சார். ஸோ அந்த மாதிரியான ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் ஏதாவது நீங்கள் பகிர்ந்துக்க முடியுமா அவங்கள பற்றி? அதாவது ஒரு திரைப்பட விழா வெளிநாட்டில் எல்லாம் போய் கலந்துக்கிறாங்க. அப்போ நிறைய பரிசு பொருள்கள் வருது, நிறையா பரிசு பொருள் வருது. அப்போ குழந்தை நட்சத்திரமாக ஒரு நடிகை போகிறாங்க.
என்னை கேட்டால் அஜித்துடைய மனைவி ஷாலினின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஷாலினுடைய அப்பா இங்கே ஒரு ஹோட்டல் கடை வச்சுருந்தார். குழந்தை நட்சத்திரமாக தான் ஷாலினி நடிக்கப்படுறாரு. எல்லா திரைப்பட தொழிலாளர்கள் பூரா அவர் ஹோட்டல் கடையில் போய் பாக்கி வச்சு சாப்பிடுவான். யார் கடையில்? ஷாலினி அப்பா டீ கடை வச்ச நாயர். ஓகே. இப்போ எல்லாம் பெரிய கார்ப்பரேட் முதலாளிகளை தவிர கோட்டை கழட்டவே மாட்டேங்கிறாரு பாபு. நீங்கள் சாலி கிராமத்தில் ஒரு ஹோட்டல் வச்சு நடத்திட்டு இருந்தவர். எங்களுக்கு சினிமா தொழிலாளர்களுக்கு பூரா அக்கௌண்ட் வச்சு சாப்பாடு கொடுக்குற பெஸ்ஸு முதலாளி அவர். அப்போ இந்த குழந்தை நட்சத்திரமாக போகுது. தனக்கு வந்து அத்தனை பரிசு பொருள்களையும் அந்த குழந்தைக்கு அந்த அம்மா எங்கே ஷூட்டிங் ஸ்பாட்லேயே கொடுத்துருச்சான். சிங்கப்பூர்லேயும் மலேசியாவிலையும் அந்த குழந்தைக்கான விளையாட்டு பொருட்கள், பரிசு பொருள், நகை, பணம் எல்லாமே. அப்போ இதை கஸ்டமர்ஸில் கிளியர் பண்ணணும், கொடுக்க மாட்டேங்கிறான். குழந்தையா குட்டியாக பணம் கொடுக்கணுங்கிறான். அந்த காலத்திலேயே 20,000 ரூபா கொடுத்து அந்த அந்த பரிசு பொருள் அத்தனையும் கூட்டி அவங்க வீட்டில் வந்து கொடுத்துட்டு சொல்லிச்சான். ஒரு பொருளை கூட எடுத்துக்காம. இப்படி அந்த அம்மா பொறுத்த வரைக்கும் மரணம் அடைகிற வரை. நீங்கள் பாபுன்னு ஒரு மருத்துவர், அவர் டாக்டர், அவர் தான் இந்த அம்மா கால் சீட்டை பார்த்தாரு, பணம் வரவு செலவு. அந்த இன்னைக்கு சொந்த வீடு வாசல் சொத்து சோளம் நிலப்படம் எதுவுமே இல்லையே. அவங்க கல்யாணம் பண்ணிக்கலாம். அப்போ அந்த பாபு தான் கல்யாணம் டாக்டர் திருமணம் செய்கிறதுக்கு அந்த அம்மா கடைசி வரைக்கும் நம்பிட்டு இருந்தாங்க. ஆனால் பாபுடைய மகன் தாய் ஸ்தானத்திலேருந்து அந்த பாபுடைய மகனை அந்த அம்மா பராமரித்தாங்க. ஆனால் அந்த மகனோட சுற்றி திரிந்த சில ஊதாரிகள் இந்த அம்மாவுடைய காசை பூரா திருடிட்டு போயிடுவான். இந்த அம்மாவுடைய பொருளை பூரா தெரியாமல் எடுத்துகிட்டு போயிடுவான். அவங்களுக்கு அவ்வளோ தூரம் கூட தெரியலையா சார் இந்த மாதிரி நம்மளை சீட் பண்ணுறாங்க அப்படின்னுட்டுன்னு? இல்லை, அந்த மாதிரி ஒரு பதிவு பண்ணி வச்சுருக்கு. பாபு நேர்மையான மனிதர். பாபுடைய மகனுடைய கூட்டாளிகள் பூரா என்னுடைய உழைப்பு பூரா சொல்லிட்டான். பீரோத்து நகை எடுத்துகிட்டு போயிட்டான், பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டான். நான் கண்டிக்க முடியல. என்னுடைய மகன் ஸ்தானத்தில் நான் அவனை பார்த்தேன். ஆனால் அவன் என்னைய ஒரு பாலியல் தொழிலாளியாக தான் பார்த்தான். நம்ம கடைசியில் மரணம் அடைகிற போது பதிவு பண்ணுது. அவங்க எதுக்கு சூசைட் பண்ணிக்கிறான் அந்த மாதிரியான ஒரு இதுக்கு போச்சு. அப்போ ரொம்ப அது பரபரப்பாக பேசப்பட்டிருக்கோம் இல்லை சார்? அந்த அவங்க எதனால் சூசைட் பண்ணாங்க, யாருனால சூசைட் பண்ணாங்கன்ற அந்த கேஸ் வெளில வரலையா? வரல. அதாவது பாபு தன்னுடைய கணவனாக அந்த அம்மா எதிர்கால திருமணம் செய்து கொள்வதாக நிச்சயம் பண்ணி வச்சிருக்கு. ஆனால் பாபுவுடைய மகனை தன்னுடைய மகனை போல பராமரிக்குது அந்த அம்மா. ஆனால் பாபுவுடைய மகன் தன்னுடைய எல்லா பொருளையும் ஊதாரித்தனமாக செலவு பண்ணுறான். காசு, பணம், நகை, டெபாசிட்டு, வண்டி, வாகனம் எல்லாம் அந்த பையன் உபயோகப்படுத்திட்டு தன்னை ஒரு தாய்மையாகவோ அல்லது ஒரு பெண்ணாகவோ இல்லாமல் தன்னை ஒரு பாலியல் தொழிலாளியாக தன்னை அவன் நினைத்து கொண்டான். அதில் தான் நான் உடைஞ்சு போயிட்டேங்க. சக நண்பர்களோட தன்னை மிக அதாவது சமூகத்தில் கற்பனை பண்ண முடியாத கதாபாத்திரமாக என்ன நெருங்கினாங்குது. தன்னுடைய மரணத்திற்கு அதுதான் காரணம்னு அந்த அம்மா எழுதி வச்சுருக்கு டைரியில். அதெல்லாம் காவல்துறைக்கு வரல. அந்த அம்மா மரணத்தோடு அந்த வழக்கு முடிஞ்சு போச்சு. இப்போ அதே கதை தான் ஷோபா, பாலு மகேந்திர ஷோபா கதையும் அதே தான். இப்படி இப்போ அந்த திரைப்படத்துறையில் இருக்கக்கூடிய பல பெண்களுடைய அந்த புறம் மிகுந்த மர்மங்கள் நிறைந்தது. இப்போ சிலுக்குடைய மரணம் கூட பல மர்மங்கள் நிறைந்ததாகவே பார்க்கப்பட்டது. அப்போது இது மேலும் மேலும் சிலுக்கு வழக்கை தோண்டி எடுப்பதனால பல குற்றவாளிகள் கைது செய்யப்பட வேண்டி வரும். பல விஷயங்கள் வெளி உலகத்துக்கு சொல்ல வேண்டி வரும். பல ரகசியங்கள் பேசப்பட்டு வேண்டி வரும். பதிவாகும், பத்திரிகை செய்தியாகும், புலனாய்வாகும். மேலும் மேலும் இதை விரிவுபடுத்துவதை தவிர்த்து அன்றைய ஆட்சி காலத்தில் இது மர்ம வழக்காகவே க்ளோஸ் பண்ணி முடிச்சிட்டாங்க.
சார் 20 வருஷத்துக்கு மேலே இருக்குமா சார் அவங்க இறந்து போய்? இப்போ வரைக்குமே அவங்களுக்கு இருக்கான அந்த டிமாண்ட், இல்லை அவங்களுக்கு இருக்கிற வந்து அந்த ஐ மீன் என்ன அந்த கிரேசி ஃபேன்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் கம்மியே ஆகலைல்ல. அப்படி இருக்கும்போது அப்போ அந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு இன்னும் நிறைய ஃபேன் பேஸ் இதெல்லாம் இருக்கும்ல. அப்போ இந்த செய்தியை கேட்டது போது மக்களோட மனநிலை என்ன மாதிரி சார் இருந்தது? இது ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு நம்ம சொன்னாலும் ஆக்டர்ஸ்க்குன்னு இப்போ வரைக்குமே ஒரு ஃபேன் பேஸ் இருக்க தானே சார் செய்யுது. அப்போ போது இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் அங்கே நடக்கும்போது மக்கள் எந்த மாதிரியான ஒரு ரியாக்ட் பண்ணலையா? அப்போ இருக்கிற ஆட்சி காலத்தை நீங்கள் மூடிட்டாலுமே அது அப்படியே மர்மமாகவே முடிஞ்சு போயிடுச்சு. இல்லை, நீங்கள் ஒரு கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவான், நடிகையினுடைய நாய் இறந்து போனால் நடிகை வீட்டில் துக்கம் விசாரிப்பதற்கு ஆயிரக்கணக்கான ஆட்கள் வரும், ஆயிரக்கணக்கான கார்கள் வரும். நடிகையே இறந்து போனால் கேட்பதற்கு நாதி இருக்காது. யார்கிட்ட போய் துக்கம் கேட்பீங்க? அப்போது நடிகையினுடைய வரலாறு இறுதி செய்யப்பட்டு விடும். அதுதான் அன்றைய காலகட்டம். விஜய் அவங்களும் அப்படி தானே சார் இருந்தாங்க? ஆமாம், கோழி கூவுது விஜய், அதானே சொல்கிறீங்க? ஆமாம் சார். அந்த அம்மாவுக்கு ஒரு ஆப்ரேஷன், அதில் தவறாக ஆப்ரேஷன் பண்ணி அந்த அம்மா நீண்ட நாள் மருத்துவமனையில் இருந்து இறந்து போச்சு. நீங்கள் இப்போ பல பேருடைய வரலாறு இப்படி தான். சாவுத்திரியே கடைசி காலத்தில் ஜெமினி கணேசனை விரட்டி விட்டு நீங்கள் நீச்சல் குளத்தோடு கூடிய வீடு, மாடிக்கே கார் போகும் சாவுத்திரி வீடு, இப்படியெல்லாம் வாழ்ந்த நடிகை கடைசி நேரத்தில் வறுமையில் நீங்கள் ரிக்ஷாக்காரன் தான் சாப்பாடு வாங்கி வந்து கொடுப்பான்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஏன்னா இந்த பெண்களை பொறுத்தவரை காசு பணத்தை சேர்த்து வைக்க தெரியாது. அதுதான் அவங்களுடைய பலவீனமே. அதுதான் சினிமாவில் நடிக்கிற இந்த கிளாமர் இப்படியே இருக்கும். நீங்கள் ஸ்ரீதேவி கதையும் அதே தானே. ஸ்ரீதேவியுடைய அம்மா ஒரு துணை நடிகை ஒரு வழக்கறிஞருக்கு நட்பு வருது. அந்த வழக்கறிஞரே திருமணம் செஞ்சுக்கிறாரு. திருமணம் செய்த பிறகு தான் ஸ்ரீதேவி தங்கச்சி எல்லாம் பிறக்கிறாங்க. ஸ்ரீதேவி ஹிந்திக்கு போனவரும் பல கோடி ரூபாய் சொத்துக்கள் வருது. போனி கபூருக்கு பல கோடி கடன் வருது. சண்டை, அந்தம்மா துபாயில் மர்மமாக செத்து தொட்டியில் முதங்குச்சு. இப்படி நடிகைகளுடைய வாழ்க்கை என்பது ஒரு உத்தரவாதம் இல்லாத ஒரு ஸ்டார் லைஃப் தான். இரவுல தெரிகிற ஸ்டார் பகலில் தெரியாது. இதுதான் அப்போ சிலுக்குடைய வாழ்க்கை. அந்த அம்மா நான் என்னுடைய உழைப்பை பூரா 3 பேரை சொல்லுது. பாபுவுடைய பையன், அந்த பையனுடைய நண்பர்கள் 3 பேர் திருடிகிட்டே போயிடுவாங்க. இது நகையை திருடிட்டு போயிடுவான், பணத்தை திருடிட்டு போயிடுவான், பீரோ உடைச்சிருவான். நான் அவனை புறக்கணிக்கவே முடியல. ஏன்னா பாபுவை நான் திருமணம் செய்யலான்னு நான் அவரை என்னுடைய வீட்டில் தங்க வச்சுருக்கேன். ஆனால் என்னுடைய உழைப்பு முழுக்க திருடப்பட்டு கொண்டே வருகிறதுன்னு சொல்லுது. இப்போ திருடப்பட்டு கொண்டு வருகிறதை விட தன்னை அவள் மனுஷியாகவே மதிக்கலை. தன்னை ஒரு பாலியல் தொழிலாளியாகவே தான் என்ன கடைசி வரைக்கும் நினச்சிட்டு இருந்தான். அதுதான் என்னால் ஜீர்ணிக்க முடியல. இதுதான் உண்மையான மரணத்திற்கான காரணம். சிலுக்குடைய மரணம். அதாவது அந்த அம்மா இவ்வளவு படம் புக்கானதுக்கு என்ன காரணம்னா, பணம் கொடுத்தாலும் கொடுக்கலாம், அடுத்த படம் எடுத்தாலும் இந்த மாதிரி உதவி பண்ணும். இதுதான் சார். இந்திரா காந்தி அவங்க பாராளுமன்றத்தில் கேட்குற அளவுக்கு இவங்க எப்படி சார் ஃபேமஸ் ஆனாங்க? எப்படின்னா, தேர்தல் வருகிற பொழுது என்ன சொல்கிறாங்க, தமிழ்நாடு இந்திரா காந்தி தேர்தல் பிரச்சாரத்துக்கு வருகிற பொழுது முன்னாடி சிலுக்கை விட்டால் கூட்டம் கூடி இருக்கிறாங்க. ஓ, அப்படி கூட்டம் யார் அந்த சிலுக்கு? அதான் அந்த அம்மா கேட்குறாங்க. இப்போ சிலுக்கு கூடுற கூட்டம் மாதிரி தான் இப்போ விக்கிரவாண்டியில் விஜய்க்கு கூடிச்சு. அவர் பெண் சிலுக்கு, இது ஆண் சிலுக்கு. சார் இது ஏன் சார்? ஆமாம், வேற என்ன, சினிமா கிளாமர் தானே. நீங்கள் சிலுக்குக்கு ஒரு வார்த்தை கூட அரசியலே தெரியாது. யார் இப்போ முதலமைச்சர் தெரியாது. எம்ஜிஆரை தெரியும், வேறு என்டி ராமராவை தெரியும். இப்படி தான் அந்த அம்மாவுக்கு தெரியுமே தவிர அரசியல் என்னென்னா அந்த அம்மாவை சொல்லும். நீங்கள் இப்போ சினிமா பத்திரிகையாளர் எனக்கு அரசியலே தெரியாது, எனக்கு தெரிந்தது பூரா சினிமா தான். ஃபைன். இப்போ நீங்கள் எதுக்கு விஜய் அவர்களை சிலுக்கோட கம்பேர் பண்ணி பேசுகிறீங்க? எங்கேயும் 2 பேருக்குமே அரசியல் தெரியாது. அந்த அம்மா
சிலுக்கை பொறுத்த வரைக்கும் அரசியல் தெரிந்து கொள்ள விரும்பாத ஒரு பெண்மணி, உதவி செய்யக்கூடிய ஒரு மனிதாபிமானமான அந்த அந்த ரத்தமும் சதைக்குள்ள ஒரு மிகப்பெரிய மனிதாபிமானம் ஒளிந்து கிடந்தது. அதனால அம்மாவுக்கு இன்றைக்கி ஒரு சொத்து கூட அந்த அம்மா பேரில் இல்லை. சொந்த நான் அந்த அம்மா குடியிருக்கிற வீட்டில் நான் அந்த வீதியில் தான் குடியிருக்கிறேன். பிரசாத் சொல்லி நடராஜன் ஸ்ட்ரீட். அங்கே அந்த வீட்டை கூட அந்த அம்மா சொந்தமாக வாங்கலையா. பல லட்சம் அந்த காலத்தில் சினிமா வரும். அதாவது ஷூட்டிங்க்கு கம்பெனி கார் வழியாக ஆட்டோவில் ஏறி போயிருமா. பதறுவாங்களாம், இல்லை வரல ஷூஸ் கரெக்டான அவ்வளோ பேர் காத்திருப்பாங்க ஷூட்டிங் ஸ்பாட்லேன்னு, ஆட்டோ வர சொல்லி ஏறி போயிருமா. அந்த மாதிரியான அவங்க வந்து அது இப்போ எல்லாத்துக்கும் வராது. சினிமா நடிகனுக்கு எப்பவுமே எப்படின்னு கேட்டிங்கன்னா பென்ஸ் இப்போ நயன்தாராவை எந்த காராக இருந்தாலும் ஒயிட் கார் தான், இன்னோவா இல்லை ஒயிட் கார் தான், வேறு கலர் காரில் அந்த மாதிரி ஏறாது. அந்த அம்மாவோட சென்டிமெண்ட் அதுதான் சார். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சென்டிமெண்ட்டாக. ஆனால் சிலுக்கு என்ன பண்ணுவான், 9 மணிக்கு ஷூட்டிங்னா 9 மணிக்கு கம்பெனி கார் வரல, சொந்த கார் டிரைவருங்களை எங்கேயும் போயிட்டான்னா மேனேஜர் கூட ஒரு ஆட்டோ பிடிச்சோன்னு ஏறி ஸ்பாட்டுக்கு ஆட்டோ போயிருமா. இப்போ தெரியுது சார் அவங்களுக்கு ஏன் இந்த ஃபேம்லாம் இன்னும் இருக்கு, அவங்க ஏன் அவங்களோட மக்கள் மனசில் இன்னும் நிலைச்சிருக்காங்க. நீங்கள் பணம் கொடுத்தா தான் நடிப்பேன் அப்படிங்கிற வாய்ப்பு வருகிற காலத்தில், அம்மா உங்கள் கால் சீட் வேணும், நான் இன்றைக்கி தான் படம் பூஜை போடுறேன், எப்போ வர சொல்ல வந்துடுறேன். இதுதான் அந்த அம்மா இவ்வளவு படம் கமிட் ஆனதுக்கு காரணம். பணம் கொடுத்தாலும் கொடுக்கலினாலும், வாங்கினாலும் வாங்கலினாலும், வசூலானாலும் ஆகலினாலும், ரைட் நீ நல்லா இருந்து கொடுப்போம். நான் எதுக்கு வீட்டு வேலைக்கு வந்தேன், நான் 10 பாத்திரம் துளக்குவதற்காக சென்னைக்கு வந்தேன். எனக்கு இன்னைக்கு இவ்வளவு செல்வாக்கு வந்து அதனால மக்கள் நீ படம் எடுத்து கொடு. ஃபைன் சார். உண்மையாகவே அவங்களோட ஜேர்னி கேட்கும்போது நான் ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்ததையும் தாண்டி ரொம்ப அப்போ அவங்க இருந்திருக்கலாமோ அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ எனக்கு தெரியும் பார்க்குற மக்களுக்கும் அந்த டெஃபினட்டாக அந்த மாதிரியான ஒரு உணர்வு ஏற்படும் நான் நினைக்கிறேன். உண்மையாகவே இந்த நடிகர்களின் மறுபக்கம் அப்படின்றத நான் இப்போது நிஜமாக நான் தெரிஞ்சுக்கிட்டேன்றதை நான் சொல்வேன் சார் கண்டிப்பாக. ஏன்னா சில்க் சுமிதா அவங்கள பற்றி கேட்டதும் இந்த மாதிரியான ஒரு சுவாரஸ்யமான விஷயங்கள், அவங்களோட ஜேர்னி, ஏன்னா நீங்கள் அவங்களோட போய் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க, இதெல்லாம் உண்மையாகவே கூகுளில் சர்ச் பண்ணால் கூட கிடைக்குமான்றது எனக்கு தெரியல சார். ரொம்ப அருமையாக எங்களுக்கு எல்லாமே ஷேர் பண்ணிங்க. உங்களோட பொண்ணான நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.